ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்டு சேனலில் சுரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை சாதத்துக்கு கூட, மெயினாக சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பொரியலை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுரக்காயை எப்படி நாம் செக் பண்ணி, அதாவது முத்தி போயிருக்கா இல்லை எலசா இருக்கான்னு எப்படி செக் பண்ணி வாங்குறதுன்னு நான் உங்களுக்கு கூட சின்னதாக டிப்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பெருசாக நல்லா நீளமாக இருக்கக்கூடிய சுரக்காய் எடுத்திருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக நல்லா ரவுண்டாக பால் மாதிரி இருக்குது. ரெண்டுமே சுரக்காய் தான். இப்போ இது எலசா இருக்கான்னு எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நெகத்தை வச்சு இந்த மாதிரி அந்த சுரக்காயில் வந்து அழுத்துனீங்கன்னா அவங்க நெகத்தோட தடம் வந்து இப்படி லேசாக பதியணும். இப்படி பதிஞ்சிச்சு அப்படின்னா சுரக்காய் வந்து நல்லா எலசா இருக்குன்னு அர்த்தம். முத்தி போயிருந்ததுன்னா தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அப்போது இந்த தடம் வந்து பதியாது. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம சுரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுரக்காயை வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி வெள்ளையாக விதைகளோடு இருக்கும். நம்ம இந்த எல்லா போர்ஷனையும் சேர்த்து தான் சமைப்போம். விரலை வச்சு அழுத்துனீங்கன்னா இந்த பார்த்தீங்களா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ளே இறங்குது. இப்படி இருந்ததுன்னா சுரக்காய் வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். நான் சமைக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ சுரக்காயை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு நம்ம இதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்க போகிறோம். காய்கறியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தோல் வேண்டான்னு நினச்சிங்கன்னா தோலை வந்து பீலர் வச்சு லேசாக சீவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு பொரியல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுரக்காயில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வேர்க்கடலை சேர்த்துப்போம். அதுக்காக நாம் இங்கே வந்து 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா தோலையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த வேர்க்கடலையை இதில் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டு இதில் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 தக்காளியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நிறைய சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பாதி தக்காளியை சேர்த்துக்கோங்க, அதுவே போதுமானது தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துக்கலாம். சுரக்காயை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த சுரக்காய்க்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வேர்க்கடலையிலே காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சுரக்காய் வேகிறதுக்கு நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு தீயை வந்து மீடியமில் வச்சுட்டு இதை ஒரு லிட் போட்டு மூடி நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி காய்கறியும் கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ மிச்சம் இருக்க தண்ணியும் நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க.
இப்போ கடைசியாக இதில் நாம் பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை தூளை இது மேலே தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலையில் நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அப்பப்போ இதை வேர்க்கடலையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடு. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்கக்கூடிய சுரக்காய் பொரியல் அருமையாக தயாராகிடுச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதை சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீ உடனுக்குடனே பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.